வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 4வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் கொலமாஸ் ஆக்ஷன் படங்களிலேயே ஒரு முக்கியமான படம் மட்டும் இல்லைங்க. பிற்காலத்தில் வந்த பல ஆக்ஷன் படங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்த நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிப்பில் 1991ஆம் ஆண்டு ஜூன் 28 அன்று வெளிவந்த மாநகர காவல் திரைப்படம் தாங்க. இந்த மாநகர காவல் திரைப்படம் அனல் பறக்கும் சிவந்த கண்களுக்கு சொந்தக்காரரான நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது. இது நம்ம கேப்டன் அவர்களுடைய திரையுலக பயணத்தில் 101வது படமும் கூட என்பது குறிப்பிடத்தக்கது. சில படங்களில் ஒரு சில சீன்ஸ் ஹைலைட்டாக அமையும், ஒரு சில படங்களில் மட்டும்தான் அனைத்து சீன்ஸும் ஹைலைட் அமையும். அப்படி அமைந்த படம் தாங்க இந்த மாநகர காவல் திரைப்படம். அப்படி ஒரு கிரிப்பான திரைக்கதை இந்த படத்துக்கு அமைஞ்சது. மாநகர காவல்னாலே கேப்டனோட இன்ட்ரோசீன் தாங்க முதல்ல நினைவுக்கு வரும். அன்றைய தமிழ் சினிமா பொறுத்தவரை மக்கள் இந்த படத்தோட இன்ட்ரோசீனை ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்களாம். பல்லவன் பஸ்ஸில் வந்த பயணிகளை நடு ரோட்டில் பஸ்ஸோட கடத்தி வச்சு ஒரு ரோடுக்கு மேலே பேரம் பேச அங்கே தாங்க நம்ம தங்க தலைவர் கேப்டனோட இன்ட்ரோ ஆரம்பிக்குது. காவல்துறை அதிகாரியா கம்பீரமான தோற்றம், அவர் நடந்து வர விதம், அந்த ஹேர் ஸ்டைல் பத்ததுக்கு அப்படி ஒரு புல்லரிக்கும் ஒரு மாஸ் பிஜிஎம்னு ரிலீஸ் பண்ணின ஒவ்வொரு திரையரங்கமும் அதிர்ந்து போகிற அளவுக்கு மக்கள் ஆர்ப்பரிச்சு கொண்டாடின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தாங்க இது. 1990களில் ஒரு ஹீரோக்கு கிடைத்த மிகப்பெரிய இன்ட்ரோவா இது இருந்துச்சான். பல பெரிய ஹீரோஸும் இன்ட்ரோனா இப்படி தான் இருக்கணும், எங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரோ சீன்ஸ் வைங்கன்னு டைரக்டர்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய பில்டிங் மேலே இருந்து கீழே விழ போகிற ஒரு குழந்தையை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த சீன்லாம் சீட்டோட எட்ஜில் உட்காந்து பார்த்தாங்களாம் மக்கள். அப்படி ஒரு தாக்கத்தை இந்த சீன் கொடுத்துருக்கு. ஒரு படத்தோட வெற்றி அந்த படத்தோட வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பொறுத்து தான் சொல்லுவாங்க. அது உண்மை தானே இந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த படத்தோட பெரிய வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம் இந்த படத்தோட வில்லன் ஆனந்த்ராஜ் அவர்கள். ஒரு ஸ்டேஜ் ஷோவில் கூட நம்ம வடிவேலு சொல்லியிருப்பாரு, மாநகர காவல் படத்தில் ஆனந்த்ராஜ் அவர்களை பார்த்து அப்படி பயந்துட்டேன். நான் முத பார்த்து மிரண்ட ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாநகர காவல்னு ஒரு படத்தில் ஆனந்த்ராஜ் பார்க்கவே பயமாக இருக்கும். கொடூரமான வில்லன் ஆனந்த்ராஜ் உட்காந்துக்கார்ல. இதே மாதிரி சிவகார்த்திகேயனும் சொல்லியிருப்பாரு, ஆனந்தராஜ் சார் நம்ம வந்து சின்ன வயசில் அப்படியே நம்மலாம் ஐயோ இவரா போச்சு, இவர் வந்துட்டாருனா போச்சு, யாரை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறாரோ அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். அது உண்மைதாங்க. இந்த படத்தில் இவர் வர்ற ஒவ்வொரு சீனும் திகிலாக தான் இருந்துச்சு. முக்கியமாக இவரோட இன்ட்ரோ சீன் மற்றும் கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் மிரட்டவும் ரசிக்கவும் வச்சிருந்தாரு. குறிப்பாக விஜயகாந்த் மற்றும் ஆனந்த்ராஜ் மீட் பண்ணுற அனைத்து காட்சிகளும் அட்டகாசம். கேப்டன் விஜயகாந்த்னாலே சண்டை காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஸ்டண்ட்னாலே கேப்டன் தாங்கன்னு அடிச்சு சொல்லுவாங்க நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ். இந்த படத்தோட சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. செட்டு போட்டு எடுக்கிற இண்டோர் சண்டை காட்சிகள் நம்ம கேப்டன் படத்தில் நிறையவே பார்க்கலாம். இந்த படத்துலையும் செட்டு போட்டு எடுத்த ஒரு ஃபைட் இருக்குது. இந்த ஃபைட்டுக்கு தியேட்டர்ஸில் சும்மா விசில் பறந்துச்சான். இந்த ஃபைட்டில் ஃபைட் மாஸ்டர்ஸ் கபாலி மற்றும் தினேஷ் மாஸ்டர் கேப்டன் கூட இணைஞ்சிருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக ஏவிஎம் ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோவில் நம்ம கேப்டனே இந்த செட் போட்டதை பற்றி பேசியிருப்பார். இந்த படத்தோட மாஸ் வெற்றிக்கு மற்றொரு காரணம் படத்தோட பின்னணி இசை மற்றும் பாடல்கள் தாங்க. குறிப்பாக கேப்டன் அவர்களுக்கு போடப்பட்ட பிஜிஎம் இப்போ கேட்டாலே கூஸ்பம்ஸ் தாங்க. பல பேர் இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் டைரக்டர் நினச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவர் கிடையாதுங்க. இந்த படத்துக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள். அற்புதமான ஒரு மியூசிஷியனுங்க அவர். இவரோட இசை மட்டும்தான் மக்களை சென்றடைந்ததை தவிர இவரை பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. சினிபாட் தமிழ் சீக்கிரமே சந்திரபோஸ் பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பை ரிலீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. தோடி ராகம் பாடவா சாங் அனைவரையும் கவர்ந்துச்சு. ஆனா இன்னொரு குத்துப்பாடல் மொத்த தமிழ்நாட்டையும் ஆட்டம் போட வச்சுதுங்க. இப்பவும் ஊர் பக்கமா போனா இந்த பாடல் ஒலிக்காத இடம் இருக்காது. நம்ம ஊர் லோக்கல் பஸ்ஸில் இந்த பாடலுக்கு இன்றைக்கும் மவுசு குறையாமல் இருக்குது. அந்த பாடல் தான் இந்த வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை சாங். சினிமா ப்ரொடக்ஷனாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது ஏவிஎம் ப்ரொடக்ஷன் மற்றும் அந்த ஏவிஎம் உருணை தாங்க. கொடிகட்டி பறந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம். மாநகர காவல் திரைப்படத்துக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படம் ஏவிஎம்மோட 150வது படம். அதுவும் அவங்களோட 56வது வருடத்தில் இந்த சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட கதாநாயகி சுமன் ரங்கநாதன். இவங்களை தவிர படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக நம்பியார், லக்ஷ்மி, தியாகு, சின்னி ஜெயந்த், வைஷ்ணவி, செந்தில், நாசர் மற்றும் பிஜே சர்மா அவர்கள். இந்த படத்துக்கு கேமரா சிவா, எடிட்டிங் ஜி ஜெயச்சந்திரன், வசனம் லியாக்கத் அலி கான். இந்த படத்தை இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா அதற்கு முதலும் முடியுமா இருந்தது இந்த படத்தோட எழுத்தாளர் மற்றும் டைரக்டர் திரு எம் தியாகராஜன் அவர்கள். இவர் 2021 டிசம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு காலமானார். தனக்கு வாழ்வு கொடுத்த ஏவிஎம் நிறுவனத்தின் வாசலிலேயே இவரோட உயிர் பிரிஞ்சதா சொல்லப்படுது. வறுமையில் வாடிய இவர் பல வருடங்களாக அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட்டாராம். அங்கேயே தங்கிட்டதாகவும் சொல்றாங்க. இப்படி ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த டைரக்டர் எம் தியாகராஜன் அவர்களுக்கு சினிபாட் தமிழ் சார்பாக ஒரு பிக் சல்யூட். மக்களுக்கு நீங்கள் செய்த தொண்டு ஈடு இணை இல்லாதவை. மறைந்தாலும் தமிழக மக்கள் நெஞ்சில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது தங்கத் தமிழன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு சினிபாட் தமிழ் நன்றி கலந்த மரியாதையுடன் இந்த தொகுப்பை அர்ப்பணிக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.